ஸ்ரீ வாராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, என்னால் தேர்ந்தெடுக்கப்பட்டு உன் வாழ்க்கையை அருளியபடி நீ வாழ்ந்து கொண்டிருப்பதால் இனிமே உன் வாழ்க்கையில் நீ எந்த கஷ்டமும் படும்படி இந்த வராகி அம்மா அனுமதிக்க மாட்டேன். எனக்கு பிடிச்ச என் செல்ல பிள்ளையான உன் வாழ்க்கையில் இனி என்னென்ன நடக்கணுமோ அனைத்தையும் நான் சிறப்பாக உனக்கு நடத்தி கொடுக்குறேன். என் மேலே நம்பிக்கையோடு நீ இருந்தாதான் உனக்கு மகிழ்ச்சிகரமான மங்களகரமான வாழ்க்கையை சந்தோஷமாக சிறப்பாக சீர்தூக்கி அமைச்சு கொடுக்க முடியும் என் செல்லமே. இப்போ உன் வாழ்க்கையில் என்ன நடந்துருச்சுன்னு நீ இந்த அளவுக்கு மனவேதனை அடைகிறாய் என்பதே எனக்கு புரியல. கூடிய சீக்கிரம் நான் உனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுறேன். திறக்கவே முடியாது நீ நினச்ச கதவுகளையும் இந்த வராகி அம்மா உனக்காக திறந்து வைப்பேன். முடியவே முடியாது நினச்ச விஷயங்களையும் நான் உனக்கு வழி காட்டுவேன் என் செல்லமே. அனைத்தையும் மாற்றி அமைச்சு உனக்கான அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு தர நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன்னால் ஒரு விஷயம் செய்ய முடியாமல் போவதற்கு 1000 காரணங்கள் இருக்கலாம். ஆனால் முடியும் நினைக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்குது. அதாவது இந்த வராகி அம்மாவை முழுவதுமாக நம்பி சரணாகதி அடைஞ்சு உன் வேலைகளை நீ தொடர்ந்து செஞ்சீன்னா இந்த வராகி அம்மா உனக்காகவே அந்த விஷயத்தை நல்லபடியாக முடிச்சு கொடுப்பேன். இப்போதும் அப்படிதான். நீ எதிர்பார்க்குற ஒரு நல்ல விஷயத்தை உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு கொடுப்பதற்காகவே உன்னை தேடி வந்திருக்கேன் செல்லமே. உன் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும்படி நான் செய்கிறேன். தேவையில்லாமல் நீயாகவே எதையாவது யோசித்து கவலைப்பட்டு மனசு உடைஞ்சு போகாதே. பிரச்சனைகள் வாழ்க்கையில் யாருக்கு தான் இல்லை? எல்லார் வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு கஷ்டமும் பிரச்சனைகளும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் அதை புரிஞ்சுக்காம எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பெரிய சோதனைகளும் வேதனைகளும் நீ கேட்பது எனக்கு நகைச்சுவையாக இருக்குது. இந்த உலகத்தில் மனித வாழ்க்கையினாலே அது பல படிகளை கடந்து வந்துதான் உயர் குணங்களை பெற்று வாழ்க்கையை சிறப்பானதாக அமைச்சிக்கக்கூடிய விஷயம் என்பதை நீ தெளிவாக முதல்ல புரிஞ்சுக்கோ. இந்த உலகத்தில் துரோகம் உனக்கு எதிராக செய்யப்பட்டாலும், மனிதர்கள் உனக்கு எதிராக சூழ்ச்சி செஞ்சாலும், வஞ்சகம் செஞ்சாலும், யார் உன்னை ஏமாற்றினாலும் அத்தனை இழப்புகளையும் துக்கத்தையும் வலியையும் வேதனையையும் தாண்டி இந்த வராகி அம்மா உனக்கான வெற்றியை கொடுப்பேன் என் செல்லமே. என்னை நோக்கி வந்த உன்னை நான் ஒருபோதும் கஷ்டத்தின் பிடியில் விட்டுட மாட்டேன். உனக்கு முதலும் முடிவுமாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நிச்சயம் செஞ்சு தருவேன். நேற்று உன் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை சரி செய்ய முடியாது. ஆனால் இன்னைக்கு நீ என்னை சரணாகதி அடைஞ்சிட்ட. அதனால் இனிமே உன் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள் அனைத்தும் நல்லபடியாக இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். உன்னுடைய செயல்கள் எதுவாக இருந்தாலும் அதை ஆர்வத்தோட நம்பிக்கையோட முயற்சி செஞ்சினா உன் வாழ்க்கையில் நிச்சயம் ஒரு திருப்பமும் மாற்றமும் வந்து சேரும் என் செல்லமே. மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு நீ செய்யும் செயல்களில் முழு கவனம் செலுத்து. எதுக்காகவும் எப்போதும் கவலைப்படாத. உன் செயல்களை முழு கவனத்தோடு நீ செய்யும்போது பரிபூரண சரணாகதி அடைஞ்ச உனக்காக இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையில் நிச்சயம் வெற்றியை கொடுப்பேன். எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லைன்னு நீ ஒருபோதும் வருத்தப்படாதே. உனக்கு வலப்புறமும் இடப்புறமும் இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். நீ கேட்டவுடனே ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து நான் உனக்கான விஷயங்களை செஞ்சு கொடுத்துருவேன் செல்லமே. உன்னோட நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம். தெய்வம் எப்போதும் மனித ரூபத்தில் தான் வருங்கிற உண்மை உனக்கும் தெரியும் தானே. நீ கவனமாக விழிப்பு நிலையில் இருந்தினா நான் யார் ரூபத்தில் வந்து உனக்கு உதவி செய்கிறேன் என்பதை நிச்சயம் உன்னால் புரிஞ்சுக்க முடியும். இப்போது நீ எதை இழந்துட்டதா நினச்சி வருத்தப்பட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கியோ அதை விட சிறப்பானதை பல மடங்கு உயர்வானதா இந்த வராகி அம்மா உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கிறேன். இந்த முறை நீ செய்த முயற்சிகள் எல்லாத்துக்கும் சேர்த்து வெற்றி மிக பெரிய அளவில் அபரிமிதமாக வந்து சேரப்போகுது. நீ வேண்டிய அனைத்தையும் நானே உன் கைகளில் ஒப்படைப்பேன். இனி ஒவ்வொரு நாளும் நீ மகிழ்ச்சியாக வாழலாம் என் செல்லமே. பல நாட்களாக நீ தவமிருந்து கேட்ட விஷயங்களை எல்லாம் இப்போ இந்த வராகி அம்மா உன் கைகளில் கொடுக்க வந்திருக்கேன். என்னை நம்புபவர்கள் யாரையும் கைவிட மாட்டேன்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இப்போது என் கைகளால் உனக்கான அருளை பெற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையை நீ அழகாக வாழ போகிற. எந்த விஷயம் நடக்கவே மாட்டேங்குதே நினச்சி கவலைப்பட்டு வருத்தப்பட்டியோ அதை நல்ல விதமாக உனக்கு நடத்தி கொடுக்க நான் தயாராயிட்டேன். உன் கிரக நிலைகளை மாற்றி உன் கர்ம வினைகளை அழித்து
உனக்கு புது பொலிவான வாழ்க்கையை நான் தருவேன் என் செல்லமே. எப்போது நீ பொறுமை இழக்கிறாயோ அப்போதே உன் அறிவையையும் இழந்து போவாய். பொறுமை இழக்காம புத்திசாலித்தனமா யோசிச்சு செய். கோபத்தில் கொட்டிய வார்த்தைகள் அனைத்தையும் நீ பேசியிருக்க வேணாம்னு தான் நானும் ஆசைப்படுறேன். அவசரப்பட்டு எந்த இடத்துலையும் உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டு அப்புறமா நீ வருத்தப்பட்டா அது சரியாகிடுமா என்ன? கோபப்பட்டு நீ செய்கிற எந்த செயலும் உன் முன்னேற்றத்தை தடுத்துவிடும் என்பதை புரிஞ்சுக்கோ. எப்போதும் பொறுமையாக இரு. கடந்த காலத்தில் நடந்த சில விஷயங்கள் உனக்கு எதிராக சில மோசமான நிகழ்வுகளாக நடந்திருந்தாலும் அதையே யோசித்து கவலைப்பட்டு வாழ்க்கையை வீணடிச்சிட வேண்டாம். நடந்து முடிஞ்சதை இனிமே மாற்ற முடியாது. அதனால உனக்கு ஏற்பட்ட இழப்புகளையும் வலிகளையும் மறந்துவிடு. மனசுல நல்ல எண்ணங்களை கொண்டு வா. எப்போதும் இந்த வராகி அம்மாவை ஞாபகம் வச்சுக்கோ. நீ இழந்ததை விட பல மடங்கு இந்த வராகி அம்மா நிச்சயம் உன் கைகளில் ஒப்படைப்பேன். உன்னுடைய எதிர்காலத்தை நன்கு அறிந்த நானே நீ கேட்ட அனைத்தையும் சிறப்பாக உன் கைகளில் ஒப்படைப்பேன் என் செல்லமே. இந்த வராகி அம்மா இப்போதுதான் உன்னை என் பிள்ளையாக தேர்ந்தெடுத்து உன் வீட்டிலே வந்து நிரந்தரமாக தங்கலான்னு யோசிச்சிருக்கேன். உன் வாழ்க்கை இனிமே அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் முன்னேற்றத்தோடு கூடிய சிறப்பான வாழ்க்கையாகவும் மாற்ற போகிறேன். நீ நிம்மதியாக இருந்தாலே உன் வாழ்வில் இருக்கும் தீராத இன்பங்கள் அனைத்தையும் நான் தீர்த்து வச்சிருவேன். இனி எல்லாமே உனக்கு மகிழ்ச்சிகரமான விஷயமாக மாறப்போகுது. நானும் உன் கூடவே இருந்து உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என் செல்லமே. நான் உனக்கு துணையாக இருந்து அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் வசந்தம் வீச செய்வேன். நீ கேட்டதெல்லாம் கிடைக்க போகுது. உன் வேண்டுதல்கள் நிறைவேற போகுது. மங்களகரமான சிறப்பான சந்தோஷமான வாழ்க்கையை நீ வாழும்படி இந்த வராகி அம்மா நான் செய்கிறேன். எப்போதும் காலம் இப்படியே இருந்துருமோ நினச்சி வருத்தப்படாத. உன் வாழ்க்கை சூழ்நிலை எப்படி இருந்தாலும் அதிலிருந்து உன்னை மீட்டெடுத்து உனக்கான புண்ணியத்தை கொடுத்து உன் வாழ்க்கைக்கான உதவியையும் நான் செய்வேன். எவ்வளவுதான் இக்கட்டான சூழலில் நீ இருந்தாலும் உன்னை காப்பாற்றக்கூடிய சக்தி படைத்தவள் நான் மட்டும்தானே. நிச்சயம் நான் விதியை மாற்றி அமைப்பேன். நீ செய்ய வேண்டியதெல்லாம் முழு நம்பிக்கையோடு என்னை மனசார நினச்சி பிரார்த்தனை செய்வதுதான். கண்டிப்பா எல்லாமே மாறும். வரக்கூடிய நாள் ஒவ்வொன்றும் உனக்கான நாளாக மாறும். உன் வாழ்க்கையில் இந்த வராகியம்மா நானே திருப்பு முனையை உண்டாக்குவேன் என் செல்லமே. எனக்காக யாருமே இல்லை, நான் என்ன செய்ய போறேன்னு உன் எதிர்காலத்தை நினச்சி நீ கவலைப்படுறது எனக்கு புரியுது. தனியாக இருக்கும் நீ தனியாகவே தவிக்கும்படியும் துடிக்கும்படியும் விட்டுட மாட்டேன். முதல்ல உன் நிலைமை இப்படியே இருந்துடாது. இது நிரந்தரம் அல்ல என்பதை புரிந்துகொள். உன் வாழ்க்கையில் உன் மேலே அன்பு பாசமும் வச்சிருக்க நல்ல உறவுகளை உன்னை நோக்கி நான் கொண்டு வருவேன். உன் வாழ்க்கையை மகிழ்ச்சிகரமாக மாற்ற வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. நீ நினச்சதை விட நான் உன்னை 100 மடங்கு சந்தோஷமாக வாழ வைக்கிறேன். என் கண்ணின் மணி போல உன்னை காக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் வாழ்க்கையை நல்ல முறையில் சிறப்பாக அமைச்சு தர நான் வந்துட்டேன். நீ எப்போதும் உன் மனசை அமைதியாக வச்சுக்கோ. உன் கெட்ட கர்ம வினைகளையும் கஷ்டங்களையும் போக்கி உனக்கான நல்லதை இந்த வராகி அம்மா செய்வேன் செல்லமே. உன் மனசில் நீ என்ன நினச்சாலும் அது நல்லபடியாக நடக்கும்படி நான் உனக்கு அருள் செய்கிறேன். உன்னுடைய கோபம், ஆணவம், அகங்காரம், கெட்ட எண்ணங்கள் எல்லாமே உனக்கான கர்ம வினை என்பதை புரிந்து கொள் செல்லமே. தவறான பாதையில் நீ தப்பான வழியில் போய் கஷ்டப்படும்படி இந்த வராகி அம்மா விட்டுடாம உன்னை காப்பாற்றுறதுக்காகவே இப்போ ஓடி வந்திருக்கேன். உன் மனசு முழுக்க என்னை நிரப்பிக்கோ. வராகி வராகின்னு என் பேரை சொல்லிக்கிட்டே இரு. கண்டிப்பா என் பெயரை சொல்லும் என்னை வணங்கும் முன்னே இந்த வராகி அம்மா ஒருபோதும் கைவிடாம காப்பாத்துறேன். உன் வாழ்க்கையும் நீ எதிர்பார்ப்பது போலவே நிச்சயம் மாற்றி காட்டுவேன் என் செல்லமே. இந்த உலகத்தில் நான் ஏன் தான் பிறந்தேனோ, ஏன் என் வாழ்க்கை இவ்வளவு கஷ்டமாக இருக்குன்னு நீ கவலைப்பட்டாயல்லவா? இதோ உன் கஷ்டத்தையும் கவலையையும் போக்கி உனக்கான நல்ல சூழ்நிலையை உருவாக்கி தரேன். இனி எப்போதும் நீ அமைதியோட மகிழ்ச்சியோட மங்களகரமான வாழ்க்கையை வாழும்படி நான் செய்கிறேன். உன் கண்ணீரின் வலியையும் வேதனையையும் பார்த்த நான் இப்படியே நீ கலங்கி அழுகும்படி விட்டுற மாட்டேன். எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் துயரம்னு தானே நீ கேட்கிறாய்? என் செல்ல பிள்ளையே, நீ ஒருபோதும் வருந்தாதே. உன்னுடைய கர்ம வினையின் காரணமாக முன்ஜென்ம பலனின் காரணமாக இவ்வளோ கஷ்டங்களை அனுபவிச்சுட்ட. இப்போது இது எல்லாமே முடிவுக்கு வரப்போகுது.
உன் தலையெழுத்தை நான் மாற்றி எழுதுறேன். இனிமே உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்து மங்களங்களும் மகிழ்ச்சியும் ஆரோக்கியமும் சந்தோஷமும் குடும்ப ஒற்றுமையும் உண்டாகும்படி நான் செய்கிறேன் என் செல்லமே. என் மேலே நீ வச்சிருக்க நம்பிக்கையை கைவிட்டாத. இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன் வாழ்வில் இருக்கும் தீவினைகளை எல்லாம் நீ கடந்து வந்துடுவ. நடக்குமோ நடக்காதோன்னு சந்தேகப்பட்ட அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான நல்ல விஷயங்களை நான் நடத்தி தரேன். உன் விதையை நான் மாற்றி எழுதுவேனேன் செல்லமே. அதாவது உன் வாழ்க்கைக்கான விதையை அழகான விதையாக, நல்ல கனிகள் கொடுக்கும் விதையாக நான் மாற்றி போட்டிருக்கேன். அது விதையாக மரமாக மாறி அழகான வாழ்க்கையாக உன் கைகளில் வந்து சேரப்போகுது. என்னை நம்பும் பிள்ளைகள் யாரையும் நான் ஒருபோதும் கைவிட மாட்டேங்கிறதுக்கு நீயே எடுத்துக்காட்டா சான்றா உறுதியாக வாழப்போகிற. அதிசயங்களையும் அற்புதங்களையும் அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் நான் நடத்தி காட்டுறேன் செல்லமே. கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் ஒரு மிகச்சிறந்த திருப்பம் உண்டாகி அதன் மூலமாக உன் வாழ்க்கையில் நல்ல விஷயம் நடக்க போகுது. அந்த நல்ல விஷயம் நடக்குதுங்கிற நல்ல செய்தியை நீ செவிகுளிர கேட்கும்படி இந்த வராகி அம்மா செய்கிறேன். தவமாய் தவமிருந்து என்னிடம் கேட்ட விஷயங்கள் அனைத்தையும் நான் உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்குறேன். அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் அதிசயங்கள் நடக்க போகுது. நீ எப்போதும் மன அமைதியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளத்தோடும் எல்லா நலன்களும் பெற்று சிறப்பாக வாழும்படி இந்த வராகி அம்மா செய்வேனேன் செல்லமே. உன்னால் முடியாது, நீ வேணும்னா சில விஷயங்களை கைவிடலாம். இந்த வராகி அம்மா எப்போதும் உன்னை கைவிட மாட்டேன். நீ கேட்டது என்ன, நீ ஆசைப்படுறது என்ன, எதிர்பார்க்கறது என்னன்னு அனைத்தும் எனக்கு தெரியும். சரியான நேரத்தில் உனக்குரிய காலத்தில் உன் அனைத்து வேண்டுதல்களையும் இந்த வராகி அம்மா நிச்சயம் நிறைவேற்றி காட்டுவேன். உன் மனசில் எப்போதும் நம்பிக்கையோட நல்ல எண்ணத்தோட என்னை சரணாகதி அடைய பழகு. என்னுடைய கண் பார்வைக்குள், என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் நீ வந்த பிறகு உன் வாழ்க்கையை பற்றி நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உன் வாழ்க்கையில் என்ன நடக்கணுமோ அதை நானே சிறப்பாக நடத்தி கொடுப்பேன். என் அனுமதி இல்லாமல் ஒரு சிறு துன்பம் கூட உன் வாழ்க்கையில் வராது என் செல்லமே. இப்போது உன் வாழ்வில் இருக்கும் சூழ்நிலைகள் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான மாற்றத்தை கூடிய சீக்கிரம் நான் உண்டு பண்ணுறேன். நீ எப்போதும் நம்பிக்கையை கைவிட்ட வேணாம். கூடிய விரைவில் உன் நிலைமை சீராகும். நீ விரும்பியது போலவே உன் வாழ்க்கை மாறும்படியும் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும்படியும் இந்த வராகி அம்மா செஞ்சு காட்டுறேன்.